வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை ரொம்ப நாளாகவே மனோஜ் எல்லார்ட்டையுமே மாட்டாமல் தப்பிச்சிட்டே வந்துட்டு இருந்தார். ஏற்கனவே மனோஜை பார்க்கில் வச்சு ஒரு தடவை ரோகிணி பார்த்துருப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஷோரூமில் இல்லாமல் இங்கே என்ன மனோஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்பாங்க. இப்போ கூட மனோஜ் ரொம்ப சாதுரியமாக பொய் சொல்லி தப்பிச்சிருவார். ஒரு தடவை ரவியும் ஸ்ருதியும் மனோஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஷோரூம் போயிடுவாங்க. என்ன மனோஜ், இங்கே உன்னை யாருமே தெரிலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரவி ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஷோரூமில் நிறையா புது ஸ்டாஃப்ஸ் எடுத்துருக்குறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன தெரியலை, நான் அடிக்கடி ஹெட் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிட்றாரு. கடைசியாக முத்துட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு மனோஜ். ரோகிணி இப்போது மனோஜ்ட்ட கோபப்பட போகிறாங்க. இத்தனை நாளாக வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு பார்க்கில் தான் தூங்கி எந்திரிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க போகிறாங்க. இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க ரோகிணி. ஷோரூமில் இருந்து வேலை போன உடனே நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் ரோகிணி அப்படின்னு சொல்ல போகிறாரு மனோஜ். ஆனால் அம்மா தான் உனக்கு இன்னொரு வேலை கிடச்சதுக்கப்புறம் ரோகிணிகிட்ட சொன்னால் போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயாவை மாட்டி விட போகிறாரு. ஏன் ஆண்டி இப்படி பண்ணுனீங்க, நான் உங்களை என்னோட சொந்த அம்மாவாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரோகிணி. அவர் பொய் சொல்லி ஏமாத்தினார் அப்படின்னா நீங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறீங்க, நீங்களும் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க போகிறாங்க ரோகிணி. மனோஜ் பண்ணுற எல்லா தப்புக்கும் நீயும் உடந்தையாக இருக்கிற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்ட போகிறாரு விஜயாவை. இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு திடீரானா அதுக்கு காரணமே நீ தான் விஜயா அப்படின்னு சொல்ல போகிறாரு. மீனா ரோகிணிகிட்ட சொல்ல போகிறாங்க, என் புருஷன் வேலை இல்லாமல் இருந்தப்போ கூட கார் துடைக்கிற வேலைக்கு போனார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு பார்க்கில் போய் தூங்கி எந்திக்கலை அப்படின்னு சொல்ல போகிறாங்க மீனா. ஸ்ருதி ரோகிணிகிட்ட, என்ன ரோகிணி உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்க போகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க ரோகிணி. இந்த நிலைமையை எப்படி மனோஜ் சமாளிக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த வீடியோ பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.